எல்லா ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளையும் உங்களால் பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய காரியங்களை பேச முடிகிறது. தேவனோடு இணைந்து இருக்க முடிகிறது. ஊழியக்காரர்களோடு பேச முடிகிறது. ஊழியத்தை செய்ய முடிகிறது. இதெல்லாம் ஆவிக்குரிய வெளிப்பாடுகள். அம்மேன் ரிப சந்தூர் யாக்கத்தரா. இப்படி ஆவியில் நீங்கள் பலப்பட நாளுக்கு நாள் உங்களுக்குள் இருக்கிற சந்தேகத்தின் கிரியை அழிந்து போகும். அப்படியே நான் ஜெபிக்கிறேன். இப்போ அந்த சந்தேகப்படுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு வெளியேற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டி ஜெபிக்கிறேன். இப்போ அந்த அவிவிசுவாசத்தின் ஆவி இப்பொழுதே விலகி ஓடட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். அடுத்ததாக பார்க்குறோம் ஃபியர், பயம். எப்பொழுதும் பயம்தான். எதை சொன்னாலும் எவ்வளோ பலப்படுத்தினாலும் பயம் அவங்கள விட்டு வெளியவே போகாது. ஏன்னா வேதம் சொல்கிறது, பயந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியும். விசுவாசி பதறுவது இல்லை, அவன் பயப்படுவது இல்லை, எதை பார்த்தும் பயப்படுவதில்லை. யோசுவாவை பார்க்குறோம். அவர் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக 31 ராஜாக்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். ஒரு ராஜா 2 ராஜா இல்லை, 31 ராஜாக்களை கர்த்தர் வெற்றி பெற செய்தார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, பயம் இல்லாமல் இருப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களை கொண்டு உங்கள் மேல் வைக்கப்பட்ட தரிசனம் அது நிச்சயமாய் நிறைவேறும். அதில் மாற்றமே இல்லை. மூன்றாவதாக பார்க்க திருப்தியே இருக்காது. எவ்வளவு கர்த்தர் செய்தாலும் அது ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. எப்பொழுதும் முறுமுறுக்கிறவர்களாகவே இருந்துகிட்ருக்கும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வானத்தின் மன்னா ஒரு அதிருப்தியை கொடுத்ததோ, அதே போல் இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளார ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள். இதெல்லாம் வீக்னஸ், ஆவிக்குரிய பலவீனங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கணும் டிஸ்ட்ராக்ஷன். நம்ம கவனச்சிதறுதல். ஆண்டவரையே முழுமையாக நம்புறது கிடையாது, எல்லாவற்றையும் நம்புறது. 10 இடங்களுக்கு போகிறது, இல்லை 10 ஊழியக்காரர்கள்ட்ட ஜெபிக்கிறது, இல்லை 10 தீர்க்கதரிசிகளை பார்த்து ஜெபிக்கிறது. இதெல்லாமே ஆவிக்குரிய பலவீனம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கும்போது ஆவியானவர் உங்களோடு பேசுவார். வார்த்தையினால் பேசுவார், வசனத்தினால் அவர் பேசுவார். பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம், நம்பிக்கை வரும். ஆமீன். இல்லைனா ஏன்னா 10 ஊழியக்கார்ட்ட பேசுனீங்கன்னா 10 ஊழியக்காரங்க 10 விதமாக பேசுவாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, உங்களுக்குள்ளார பில்லி சூனியம் இருக்குது, ஏபல் இருக்குது. ஒரு அம்மா நேற்று யூகேலேருந்து கூப்பிட்டாங்க, பாஸ்டர் இந்த பரிகாரம் பண்ணால் இந்த செய்வினை கட்டுகள் மாறிடுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய பணம் செலவு பண்ணோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன வார்த்தை, அம்மா நீங்கள் பரிகாரம் பண்ணனாலாம் செய்வினையும் மாறாது, சாபமும் மாறாது, பாவமும் மாறாது. நீங்கள் எப்பொழுதும் முழுமையாய் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அப்பொழுது தான் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற எல்லா மாந்திரிகத்தின் வல்லமைகள், செய்வினைகள் வல்லமைகள், இப்போ பில்லி சூனியத்தின் வல்லமைகள் மாறும் என்று அவர்களோடு பேசும்போது அவர்கள் கண்டிப்பாக பாஸ்டர் நாங்கள் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் என்று அர்ப்பணித்தார்கள். அதே போல் தேவனிடத்தில் நாம் முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். எந்த கவனச்சிதறலும் நமக்குள் இருக்க வேண்டும். நம்ம குதிரை கடிவாளம் கட்டினது போல் வி ஃபோக்கஸ்டு ஒன்லி காட். அம்மே கத்தரை மட்டுமே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அந்த வாஞ்சை, தைரியம், உங்களுக்குள் நம்பிக்கை இருக்குமே. ஆனால் இவங்ககிட்ட போனால் சரியாயிரும், அவங்கக்கிட்ட போனால் சரியாயிரும், எங்கே போனாலும் சரியாகாதுங்க. நீங்கள் என்றைக்கு சரியாகிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளும் மாறும். நம்புகிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஆவியில் பலப்பட நீங்கள் ஒரு யுத்த புருஷனாய், யுத்த மனுஷனாய், மனுஷியாய் மாறுகிறது. தெபோராளை போல் ரிப சந்தூர் யாங்கதர இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தாயாய் மாற வேண்டும். ஆவிக்குரிய மகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். டிஸ்கரேஜ்மெண்ட், இன்றைக்கி எதை செய்தாலும் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், அதை உற்சாகப்படுத்துறதே கிடையாது. அவங்களுக்கு தங்களுக்குள்ளாரே டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறது, இது முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆதவர்களாய் மாறிவிடுகிறார்கள். டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது, கட்டாயிருது. இதனால் நான் தான் சோர்ந்து போக வேண்டியதாக இருக்குது. என் கஷ்டமாக நான் தான் சோர்ந்து போக வேண்டியதாக இருக்குது. என் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃப்ளோவாக பேசிகிட்டு இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது இதுக்கு நான் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நல்ல வழிகளை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவார். ஏன்னா நான் மொபைலில் தான் இந்த நிகழ்ச்சிகளை பண்ணி கொண்டிருக்கிறேன். வேறு ஃபெசிலிட்டி இல்லாததுனால, ஒரு நல்ல லேப்டாப் இல்லாதனால இதை நான் இருக்கிறேன். கண்டிப்பாக கர்த்தர் இதற்கான
நல்ல ஆவியில் பலப்படணும் பாஸ்டர் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு